வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438883777. EMS கிஃப்ட்ஸ். உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான தகவல், சந்தோஷமான தகவல். அது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல யூபிஐ அந்த மெத்தடை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜிபே, போன்பே, பீம் ஆப் இதுல எல்லாம் நம்ம வந்து பேமெண்ட் ரொம்ப சிம்பிளா QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த முறை இப்ப வெளிநாட்டுல இருக்க நமக்கும் இனிமே பயன்பட போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படி, என்ன ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் இந்த யூபிஐ பேமெண்ட் இதெல்லாம் வந்து நடைமுறை கொண்டு வர்றது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்களும் இந்த மாதிரியான யூபிஐ பேமெண்ட் முறையை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான வகையில ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உடனே நீங்க வந்து அப்போ இனிமே எல்லாருமே பயன்படுத்திக்கலாமா, எப்படி யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த நாட்டுல இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு ரொம்ப தெளிவா நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம ஊர்ல சாதாரணமா இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா? சாதாரணமா SB அக்கௌண்ட் சொல்லுவாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் அப்படின்றப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுல இருக்கவங்க நம்ம யாரு? NRI. அப்ப NRI இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான அக்கௌண்ட் இருக்கணும்? NRE அக்கௌண்ட் இருக்கணும், இன்னொன்னு NRO அக்கௌண்ட் இருக்கணும். அது என்ன அக்கௌண்ட் அப்படின்றதெல்லாம் நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த NRE அக்கௌண்ட் இருக்கக்கூடியவங்க அல்லது NRO அக்கௌண்ட் இருக்கக்கூடியவங்க, நீங்க அந்த மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாம் பயன்படுத்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த மொபைல் பேங்கிங் பயன்படுத்தும் போது இந்த யூபிஐ பேமெண்ட் இதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் வரும். ஆனா இங்க வெளிநாடுகள்ல அது பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அது கட் ஆயிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடியவங்க தான் இனிமே வந்து யூபிஐ பேமெண்ட் வகையில அந்த QR கோட் ஸ்கேன் பண்றது, இங்க இருந்து பேமெண்ட் எல்லாம் நம்ம அடைக்கிறது, ஊருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இனிமே பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கு NRE அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க தான் இந்த முறையை வந்து இனிமே ரொம்ப சுலபமா யூபிஐ பேமெண்ட் முறையில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தற்போதைக்கு பாத்தீங்கன்னா இது முதல் கட்டமா ஒரே ஒரு பேங்க் தான் இப்போதைக்கு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது IDFC பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் தான், அந்த பேங்க்ல தான் இது வந்து இந்த NRI அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணக்கூடிய பேங்க். எல்லா பேங்க்லயுமே NRI அக்கௌண்ட் ஈஸியா ஓபன் பண்ணிட முடியாது. SBI பெரிய பெரிய பேங்க்ல தான், SBI, ஃபெடரல் பேங்க், அதாவது இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், இது மாதிரி இதுல எல்லாம் பண்ணலாம். இந்த கரூர் வைஸ்யா அந்த மாதிரி இதுல எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சாதாரண பேங்க்ல பண்ண முடியாது. அந்த மாதிரி பெரிய பேங்க் வகையில வந்து IDFC பேங்க்ல தான் முதல்ல இதை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ IDFC பேங்க்ல இந்த NRE அக்கௌண்டோ அல்லது NRO அக்கௌண்டோ உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இப்போதைக்கு வந்து இந்த ஜிபே, போன்பே இது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன்பே, கூகுள் பே இதெல்லாம் நீங்க, இந்த ஜிபே எல்லாம் நீங்க வந்து பீம் ஆப் இதெல்லாம் நீங்க வந்து ஏத்திட்டு என்ன பண்ணணும்னா, அதுல மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும் பாத்தீங்களா? அப்போ உங்களுடைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நம்பரை கொடுத்து நீங்க வந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அந்த IDFC அக்கௌண்ட் இருந்தாலுமே அதுவும் எந்தெந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தற்போதைக்கு அமல்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரிட்டன், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், துபாய், பிரான்ஸ், இந்த நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க தற்போதைக்கு பயன்படுத்துற மாதிரி, அதே மாதிரி கனடா, இந்த நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் தற்போதைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த ஒரு சிஸ்டத்தை தற்போதைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து முழுக்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்பர் எதுவுமே தேவையில்லை. வெளிநாட்டுல நம்ம NRI அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டு நம்பர் தான் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை பயன்படுத்தி தான் இனிமேல் இந்த இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க போறோம். இதுல வந்து இப்போ IDFC பேங்க்ல மட்டும்தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வருங்காலத்துல இனி அதாவது NRI அக்கௌண்ட், NRO அக்கௌண்ட் வைக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் பேங்க் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த NRI இருக்கக்கூடியவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடிய ஃபெடரலா இருக்கட்டும், SBI இருக்கட்டும், மற்ற இந்தியன் பேங்கா இருக்கட்டும், எல்லா பேங்க்குகள்லையும் இனிமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா பேங்க்கள்லையும் இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. அது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியா வந்து நம்ம பேமெண்ட் வந்து நம்ம அனுப்பிக்கலாம். தற்போதைக்கு இந்த IDFC பேங்க்ல வந்து நமக்கு அக்கௌண்ட் இதெல்லாம் இல்லாததுனால, இது இருந்துச்சு அப்படின்னா நான் இப்ப செய்முறையில எப்படி இதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றத பண்ணி காட்டிடுவேன். நம்மள்ட்ட இருக்கிறது ஃபெடரல் தான். ஸோ ஃபெடரல்ல அந்த இது ஆப்ஷன் வரும்போது அது எப்படி பண்றது அப்படின்றத தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.